கோவக்காயில இரும்பு சத்து அம்புட்டு அதிகம். அதனால நம்ம இந்த உடம்பு சோர்வையெல்லாம் நீக்கி நம்மள எப்பவுமே அப்படி புத்துணர்ச்சியா இருக்க வைக்கும்யா. அடுத்து இந்த மலப்பிரச்சனை சிக்கல் பூராத்தையுமே கோவக்காய் தீர்த்து வைக்கும். அதுக்கப்புறம் இந்த குடல் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் கோவக்காய் நல்ல மருந்து. முக்கியமா இந்த நிறைய தண்ணி குடிக்காம உப்புச்சத்து அதிகமா சேர்ந்து சிறுநீரகத்துல கல்லு உருவாய் போயிருதுல அதை பூரா தடுக்கிறதுல கோவக்காய் அப்படி சிறப்பான விஷயம். உடம்புல இருக்கிற கொழுப்புகளை பூரா குறைக்கிறதுக்காக அப்படி கஷ்டப்பட்டு உடற்பயிற்சி எல்லாம் பண்றாள்ல. அவங்க கொழுப்பு சத்து இல்லாத ஆனா மத்த சத்துக்கள் அதிகமா இருக்கிற காயை சாப்பிடணும்னா கோவக்காவே பெஸ்ட். பெருங்குடல் அப்புறம் ஜீரண உறுப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த கழிவு நச்சு கிருமி எல்லாம் தேங்குறத கோவக்காய் தடுக்குறான். அப்புறம் நம்ம ரத்த அழுத்தத்தை எப்பயுமே சீரா வச்சு இதயத்துல இருந்து மத்த உறுப்புகளுக்கு எல்லாம் ரத்தம் வந்து சரன் போயிட்டு வர்றதுக்கு கோவக்காயில இருக்கிற பொட்டாசியம் அப்படி உதவுதுன்னு சொல்றாங்க ஐயா. அப்புறம் கோவக்காய் வந்து பித்தம், அந்த வயிற்றுல பூச்சி இருக்கிறது, மூச்சு இறைப்பு, இது பூராத்துக்கும் மருந்துனே வச்சுக்கலாம். காய் கிடையாது.